Kiss me hard before you go. tangkap anjing. போகட்டும் சார் பொண்ணுங்க, ஸ்கூலுக்கு போகட்டும், காலேஜுக்கு போகட்டும், வேலைக்கு போகட்டும், நிம்மதியா. வணக்கம் தோழர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட நியூ எபிசோட் ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கற்றுக்கிட்டதை இந்த வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக நின்றுக்கிட்டே வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக ஒரு சட்டை ஒன்று வாங்கியிருக்கோம். இன்னும் இது மாதிரி 4 கலர் இருக்குது. இன்ட்ரோலாம் எதுவும் போடாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த பொண்ணு என்ன பண்றாங்க பாருங்க, வெள்ளரிக்காவை வச்சுக்கிட்டு ஏதோ தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அந்த வீட்டு வேலைக்காரன் பாத்துறான். அந்த பொண்ணை கூப்பிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆசை இருந்தா சொல்லுங்க, நான் பண்ணி வைக்கிறேன், நானும் ஒரு ஆம்பளை தான் அப்படின்னு சொல்றேன். தப்பு தப்பா பேசாத, நான் என்ன பண்ண தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே, நான் தான் பாத்துனே நீங்க என்ன பண்ணனே, நீங்க ஏன் கூட வாங்க, நான் உங்களுக்கு எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு கோவப்பட்டு பலாரும் அரைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன உண்மை என்னன்னா, அந்த பொண்ணு அந்த வெள்ளரிக்காயை சாப்பிடறதுக்காக கட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு எதுக்குடா இந்த பீஜியம் போட்டு ஓட்டுறேன், நீ டப் பண்ணுறதே ஒரு ஏதோ சொல்கிறதுனே தெரியலையே. சரி ஓகே, அடுத்தபடியாக நம்ம கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்கும் வாய்ஸ் ஓவரா கண்கலக்க வைத்த பதிவு நண்பா. நெக்ஸ்ட் வீடியோ. நம்ம பரம்பரையோட கனவை நிறைவேற்றுவியாடா? ஒரு பார்லிஸ் எடுத்தாலும் நம்ம சிண்டிகேட் ஆளா மட்டும் தான் இருக்கணும். நம்ம பட்சம் தான் சட்டம். நம்ம வீட்டு தான் சரக்கு காந்தி மகான். சரி இது நம்மளும் மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் தமிழ்நாடு எதனா ட்ரை பண்ணலாம் போலக்குது. கமெண்ட்ஸ் காம்படிஷன் லெஃப்ட் த சாட். இதுக்கு மேலே பேச தேவையில்ல. இந்த ரீல்லாம் எப்போயோ சேவ் பண்ணி வச்சது. இப்போ தான் அதுக்கெலாம் ரியாக்ஷனே பண்ணுறேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ போடலான்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சேன். 2-3 கம்யூனிட்டி போஸ்ட்லாம் கூட போட்டிருப்பேன். அது அப்படியே லைனாக இப்போ தான் வருது. 1 வருஷம் கழிச்சு கன்சிஸ்டன்சியை பாராட்டி லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பரவாயில்ல, நான் யூடியூப் சத்யா நண்பரோட கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கேன். ஒரு வாட்டி காட்டுவீங்களா மேம் சாப்? I'm sorry, I can't understand what you're saying. கல்லஞ்சக்காரன் கரையிறானா? Some Indian boomerangs on Omegle. Come on! Come on! Do it now! ஒமிகில் எதுக்குடா பேன் பண்ணீங்க? அதை வச்சு எத்தனை கண்ணாடி யோசிச்சு வச்சதுன்னு தெரியுமா? நான் வெளில உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன். மிஸ் வந்து ஹால் டிக்கெட் கொடுத்தாங்க, நீ பீஸ் கட்டியாச்சுப்பா போய் எழுதுப்பா. அப்படிப்பட்ட விஷ குஞ்சுகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அம்மாண்ட வந்து கேட்டு நீங்கள் தான் பீஸ் கட்டினீங்க, அப்பாண்ட வந்து கேட்டு நீங்கள் தான் பீஸ் கட்டினீங்களா? இல்லை இல்லை இல்லை. 1 வருஷத்துக்கு முன்னாடி சேவ் பண்ணி வச்சுனாங்கட்டு என்ன வீடியோன்னு கூட தெரியல. அது மீம் வீடியோ போல. என்ன எடிட்டிங் அது? என்ன எடிட்டு? நைஸ் எடிட்டிங், பட் டோன்ட் எடிட் அகெயின். நான் இது சொல்லலை, இப்போ புரியல, இப்போ புரியுது. அனிமி இப்படி தான் இருக்கும் போல். நிறைய பேர் அனிமி பார்த்துட்டு காணாமலாம் போயிடுறாங்க. என் தம்பி கூட ஒருத்தன் இருக்கான், அனிமி பாருனான்னு சொல்கிறான். எதுக்கு? மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அந்த மாணவர் ஜப்பான் அனிமேஷன் தொடர்களில் வரும் சுஹூனா என்ற கதாபாத்திரத்தின் மீது கொண்ட ஈர்ப்பால் அந்த கதாபாத்திரம் போலவே மாறிவிட்டதாக கூறப்படுகிறது. செல்போன் கேமுக்கு அடிமையானதால் வெறி பிடித்த நிலைக்கு மாறிய கல்லூரி மாணவன். சுகுணா சிக்கன் பொம்மை படத்தோட இந்த மாதிரி மீம்ஸ்லாம் நான் எதுக்கு சேவ் பண்ணி வச்சேன்னு எனக்கே தெரியல. என்ன சொல்றதுன்னு தெரியல.
இது எப்படி இருக்குன்னா, கேள சரி வீட்டில் எல்லாரும் கோயிலுக்கு போகலான்னு சொல்லுவாங்க. வீட்டிலேருந்து ஒருத்தர் என்ன சொல்லுவார், அவங்களெல்லாம் இதில் நடந்து போக சொல்லு, நம்ம போகும்போது கூட்டின்னு போயிடலாம். எதுக்கு அது சொல்லு, இங்கேருந்து டேரெக்டாக கூட்டினே போயிடலாம்ல. எப்படி அவங்களுக்கு கிராஸ் பண்ணி தான் போக போகிறோம், நம்மளோட முன்னாடியே போய் அங்கே நிற்க போகிறாங்க அவங்க. அப்புறம் எதுக்கு சொல்லு, அந்த மாதிரி தான் இருக்குது. மொத்தமே முடிச்சு போயிட்டுருக்கு. ஓகே உங்களே சரி ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாய். Until then, goodbye. போஸ்டர் நேராக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஏஞ்சினே வீடியோ பண்ணுறேன். ஆனால் இருக்கிற ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இப்படி குண்டு தான் பேசணும் போலகுது. சரி பின்னாடி போய் பேசலான்னு பார்த்தாக்கா இந்த ப்ளூ ஸ்க்ரீன் போட்டதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடுது. ஏன்னா இந்த ஷேடோவனால கட் ஆக முடியல.